ஒரு சில மூவிய பார்க்கும்போது லைஃப்‌க்கு ஏதோ ஒரு விதமான மோட்டிவேஷன்ஸ் குடுக்கும். ஒரு சில மூவிய பார்க்கும்போது லைஃப்‌க்கு ஏதோ ஒரு விதமான லெசன கத்துக் குடுக்கும். அப்படி நான் இப்ப சொல்லப் போற மூவி எல்லாத்தையும் இழந்து எதுக்காக வாழ்றோம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான லைஃப்‌க்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏதாச்சும் குடுக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட ஸ்டோரிய பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் அத சுத்தி நடக்கிற கதை தான் இந்த படமே. இந்த படத்துல ஒரு ஓல்ட் ஏஜ்டு மேன் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. நெய்பர்ஸ் கூடவும் பெட்டர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. தன்னை போலவே மத்தவங்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அவரோட வைஃப் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இந்த இழப்பு இவரை பெரிய அளவுல பாதிக்குது. தனிமையில இருக்க அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்றது பிடிக்காம சூசைட் பண்ணிக்கணும்னு போறாரு. அப்பன்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு எதிரே ஒரு நியூ ஃபேமிலி குடி வராங்க. இந்த ஃபேமிலியால அவர் லைஃபே அப்சைட் டவுன் ஆகுது. ஸோ இந்த ஃபேமிலியால இவர் லைஃப்ல நடக்கிற மாற்றங்களை ரொம்ப எமோஷனலாவும் ஹார்ட் டச்சிங்காவும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா, ஒரு சைடில் இவரோட பிரசன்ட் ஸ்டோரி டிராவல் ஆகும், கூடவே சேர்ந்து இவரோட பாஸ்ட் ஸ்டோரியும் சேர்ந்து டிராவல் ஆகும். இது ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளேல காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல காட்டின அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் தான். டாம் ஹாங்க்ஸ் நடிச்ச நடிப்பை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஆளை நம்ம எங்கனா ஒரு இடத்துல பார்த்திருப்போம். அந்த மாதிரி நடிப்பா டாம் ஹாங்க்ஸ் காட்டியிருப்பாரு. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காமெடி சென்டிமெண்ட் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூவியா இருக்கும். சிம்பிள் மூவி தான், பட் டச்சஸ். 2022 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு எ மேன் கால்டு ஓட்டோ. சோனி லைவ், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாத்துலயுமே இந்த படம் அவைலபிளா இருக்குது. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. அன்டில் தென் பை.